வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட உள்ள 21 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். 21 வேட்பாளர்களில் 10க்கும் மேற்பட்டவர்கள் புதுமுகங்களாக இருப்பார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான குழு பொதுமக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கையை திமுக தலைமையிடம் சமர்ப்பித்திருந்தது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தயாரித்த தேர்தல் அறிக்கையை இபிஎஸ்-இடம் வழங்கியது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்பு படுத்தி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் சோபா கரந்தலாஜேவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவதை பிரதமரும் பாஜகவினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜேவின் சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை பயங்கரவாதிகள் போல சித்தரித்து இனிமேல் யாரும் பேசாத வண்ணம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். தமிழர்கள் குறித்த தனது சர்ச்சை பேச்சுக்கு பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே மன்னிப்பு கோரியிருக்கிறார். தனது கருத்துக்கள் சிலருக்கு வலியை ஏற்படுத்தி இருப்பதாக உணர்வதாகவும் தமது கருத்துக்களை திரும்ப பெறுவதாகவும் கூறியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நண்பகல் 12 மணிக்கு காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருப்பூர், நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளர்களான சுப்பராயன், செல்வராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று பணியில் இருக்கும் ஊடகத்துறையினர் தபால் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற பட்டியலையும் வெளியிட்டு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்த இன்று முதல் படிவங்கள் விநியோகிக்கப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விரும்பியவர்கள் மட்டும் படிவத்தை பூர்த்தி செய்து தரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி பாஜகவிற்கு பேரழிவு காலம் தொடங்கப் போகிறது என திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பிரதமர் தனது தகுதிக்கு ஏற்ப பேச வேண்டும் என்றும் பாஜகவின் நாளாந்தர பேச்சாளரை போல பேசக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடி ஜெயலலிதாவை மட்டுமின்றி அறிஞர் அண்ணா, எம்ஜிஆரை இகழ்ந்து பேசிய அண்ணாமலையை கண்டிக்காதது ஏன் என கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் திடீரென கூட்டணி மாறிய பாமகவிற்கு தர்மம் நல்ல பதிலை கொடுக்கும் என்று அவர் கூறினார். பாமகவை மிரட்டி பாஜக கூட்டணியில் சேர்த்துள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக கூட்டணிக்கு யாரும் செல்லாமல் தனிமைப்பட்டு கிடப்பதாகவும் கூறினார். கொலம்பஸை விட பிரதமர் மோடி அதிகம் பொய் பேசுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணி சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இவ்வாறு பேசினார். வரும் 23ஆம் தேதி மாலை சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகம் செய்கிறார்.
மக்களவைத் தேர்தல் காரணமாக UPSC சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை தேர்தல் நடைபெறுவதால் மே 26ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக UPSC தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் மார்ச் 17ஆம் தேதி வரை நிகர நேரடி வரி வசூல் 18,90,259 கோடி ரூபாய் என மத்திய நிதியமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் வசூலான 15,76,776 கோடியுடன் ஒப்பிடும்போது 19.88% அதிகமாகும். பிரதமர் மோடி மார்ச் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பூட்டானுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இரு நாட்டு உறவுகளையும் மேலும் மேம்படுத்தும் வகையிலான இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் பூட்டான் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பதிலாக வேறு தினத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் சிக்கலாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மதசார்பற்றவராக இருந்தால் மதத்தின் பெயரில் அரசியல் செய்யக்கூடாது என காங்கிரஸ் MP ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மேலும் பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலத்தில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மாநில காவல்துறையுடன் இணைந்து துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ வீரர்கள் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். புதிதாக பதவியேற்ற தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது தேர்தல் ஆணையர்களுக்கு ஜெகதீப் தன்கர் ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநில DGPயாக பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் விவேக் சகாயை நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் புதிய DGPயாக சஞ்சய் முகர்ஜியை நியமிக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் அனைத்து சம்மன்களையும் எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. மும்பையில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சுமார் 10 கிலோ கோக்கைனை பறிமுதல் செய்ததாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மேலும் எத்தியோப்பியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் கழுத்தை அறுத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடைக்கு தீ வைத்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பீகார் மாநிலம் ஹாஜிப்பூர் பகுதியில் சரக்கு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டதால் அந்த வழியாக செல்லும் ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்ட நிலையில் ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிட்டி பகுதியில் ஒருவர் காரை ஹெலிகாப்டராக மாற்றிய நிலையில் அதனை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரை ஹெலிகாப்டராக மாற்றிய நிலையில் அதனை இயக்க உள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் காலபுராகி பகுதியில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தலை மற்றும் முகத்தை மூடியவாறு மக்கள் வெளியே வந்து செல்கின்றனர். திருநெல்வேலியில் இருந்து கேரளாவிற்கு சுற்றுலா சென்றவர்களின் வேன் அடிமாலி அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் 1 வாரத்திற்கு மேலாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனால் வனவிலங்குகள் பறவைகள் அழியும் நிலை ஏற்படும் என்பதால் வனத்துறையினர் தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட பெண் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். அவரிடமிருந்து குட்கா பொருட்கள் மற்றும் 36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் உதகையில் 2 பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து மோப்பனாய் உதவியோடு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். இந்த பள்ளிகளில் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பிரிஜா, அவருடைய கணவர் மதுசூதனன் ஆகியோர் சென்னை நகரில் ஹிஜாவு துணை நிறுவனத்தை தொடங்கி 2500 பேரிடமிருந்து 90 கோடி ரூபாய் முதலீடு பெற்று மோசடி செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓலைப்பட்டியில் ஓலா நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி மோசடி செய்த நபரை பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த பாஸ்கர் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை கொரட்டூர் பகுதியில் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 24,32,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அவை அம்பத்தூர் தாசில்தாரால் சீலிடப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 3,33,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குடியாத்தம் வட்டாட்சியர் சித்ரா தேவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஊர் பொது பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்தப் போவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து பணப்பெட்டிக்கு தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஐயனார்குளம் கிராம மந்தையில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் ஊரின் வளர்ச்சிக்காக மக்கள் நன்கொடையாக அளித்த 40 லட்சம் ரூபாய் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபரின் வீட்டை மக்கள் முற்றுகையிட்டனர். மோசடி செய்து தலைமறைவாக இருந்தவர்களை மக்கள் பிடித்துக் கொடுத்தும் போலீசார் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. நடத்தையில் சந்தேகப்பட்டு பட்டப்பகலில் மனைவியின் கழுத்தை அறுத்த கணவரால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பாரிமுனையைச் சேர்ந்த வெங்கடேசனும் அவரது மனைவி பானுமதியும் கிண்டி ரயில் நிலையத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் துறிஞ்சிப்பூண்டியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி வீட்டில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்ட வளத்தி போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டம் மேல்மாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் வரும் 22ஆம் தேதி முதல் ஒரு கால பூஜை நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோவிலில் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் சுட்டுப்பிடித்த கைதி உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிய மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருநெல்வேலியைச் சேர்ந்த பேச்சுதுரை என்பவர் உயிரிழந்த நிலையில் தாய் பழனியாச்சி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காணாமல் போன இளைஞர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான விக்னேஷை அதே பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்தார். கரூரில் செல்போன் கடையில் நன்கொடை வாங்க சென்ற அடையாளம் தெரியாத நபர் கடையில் இருந்து செல்போனை திருடி சென்றுள்ளார். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கரூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருங்காக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மருதுவை விக்னேஸ்வரன் என்பவர் தனது நண்பர்களோடு சேர்ந்து கொன்றதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் காவனிப்பாக்கம் மலற்றாற்றில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வி அரியலூர் கிராமத்தைச் சேர்ந்த மங்கலட்சுமி என்ற அந்த பெண் கடந்த 4ஆம் தேதி காணாமல் போன நிலையில் தற்போது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாகையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 2 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் காதலரான காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பியிடம் பெண் ஒருவர் புகார் அளித்தார். பெரியதும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சுகன்யா வேதாரண்யம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் அருண் என்பவர் மீது புகார் அளித்தார்.
திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் கைதான நபர் நீதிமன்ற கட்டடத்தின் 3வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். திண்டுக்கல் சிறையில் இருந்த ஷாஜகான் என்ற அந்த நபரை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரியும் காட்டுத் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். காரவள்ளி கிராமத்தில் மூங்கில் மரங்கள் அடர்த்தியாக காணப்படும் வனப்பகுதியில் இந்த காட்டுத் தீ ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து திருட முயன்ற நபரை அப்பகுதி மக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அந்த நபர் ஐயனாபுரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. சென்னை அடுத்த ராஜமங்கலத்தில் சொத்திற்காக பெற்ற தந்தையை அடித்துக் கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். தந்தை மதுசூதனன் தலையில் மகன் ஜார்ஜ் புஷ் சமையல் எரிவாயு சிலிண்டரை கொண்டு தாக்கியதால் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே அனுமதியின்றி வீட்டில் வெடி தயாரித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். எருமைப்பட்டி கிராமத்தில் வெடிக்கடை நடத்தி வரும் சண்முகம், தொழிலாளர்கள் தமிழ்வாணன், மணிமாறன் ஆகியோரை கைது செய்து வெடி தயாரிக்கும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை அருகே பெண்ணிடமிருந்து 6 கிராம் நகை மற்றும் பல்சர் பைக்கை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விமலா என்பவரின் நகை பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடியதாக நந்தகுமார் என்பவரை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் இடையன்குடியில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். சாம் என்பவரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் திருடனை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிய தனியார் விடுதி மேனேஜர் அதனை திருப்பி செலுத்த முடியாததால் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் கடனை கேட்டு தொந்தரவு செய்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சீனாவில் நடைபெற்ற டேக்வாண்டோ ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற திண்டுக்கல் மாணவிக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சாதனை படைத்த மாணவி லின்சியாவிற்கு சின்னாளப்பட்டியில் பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து கௌரவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரும் சிறுத்தையை தொடர்ந்து சிறுத்தை உலா வந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி குடியிருப்பு வாசிகளின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தைகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரம் கிராமத்தில் மயில் ஒன்று பறக்க முடியாமல் முருகன் கோவிலில் தஞ்சம் புகுந்ததை அடுத்து அந்த மயிலை பாதுகாப்புடன் மீட்ட மக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாளை முதல் 2 நாள் பயணமாக பூட்டான் நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடியை வரவேற்க அந்நாட்டின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பிரதமர் மோடியின் பேனர்கள் வைக்கப்பட்டு தேசிய கொடி பறக்கவிடப்பட்டதோடு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அண்டை நாடான பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 2:57 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 5.5 அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்விற்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உடனடியாக எந்த தகவலும் தெரியவில்லை. நடப்பாண்டிற்கான IPL தொடரில் DRS தொழில்நுட்பத்திற்கு பதிலாக ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டத்தை BCCI நிர்வாகம் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த தொழில்நுட்பம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. IPL தொடருக்காக ரோஹித் சர்மா தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் வீடியோவை மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியிட்டுள்ளது. இந்த அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்ட பிறகு அணியில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வரும் நிலையில் 2 நாட்கள் பயிற்சிக்கு ரோஹித் வரவில்லை. தன்னை கிங் என்று அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அன்பாக்ஸ் நிகழ்வில் பங்கேற்ற அவர் இனிமேல் தன்னை விராட் என அழைத்தால் போதும் எனவும் தெரிவித்திருக்கிறார். 2024 IPL தொடருக்கான பெங்களூரு அணியின் புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு அணியின் புதிய ஜெர்சியின் புகைப்படம் இணையத்தில் அதிகம் வைரலாகி வருகிறது.
மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டியில் பங்கேற்பதற்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மோத உள்ளனர். IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்படுவார் என டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2022 டிசம்பர் 30ஆம் தேதி விபத்தில் சிக்கிய அவர் சிகிச்சை மற்றும் ஓய்வு காரணமாக 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொழில்முறை கிரிக்கெட்டில் கால் பதிக்கிறார். CSK அணியின் பயிற்சியை காண அனுமதி என்ற தகவலால் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் புரோக்கன் ஹார்ட் எமோஜி வைத்திருப்பது பேசுபொருளாக இருக்கிறது. தேசிய கிரிக்கெட் அகாடமியின் உடல் தகுதிக்கான சோதனையில் அவர் தேர்ச்சி பெறாததால் தான் இப்படி ஸ்டோரி வைத்ததாக கூறப்படுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான டேவிட் வார்னர் அந்த அணி வீரர்களோடு இணைந்தார். புஷ்பா பட ஸ்டைலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் சக வீரர்களோடு பயிற்சியில் ஈடுபட உள்ளார். லண்டனில் உள்ள ஹைட் பூங்காவில் சச்சின் டெண்டுல்கர் மகள் சாரா இயற்கை அழகை கண்டு ரசித்ததோடு அங்கு எடுத்த புகைப்படங்களை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த புகைப்படங்கள் பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளன. படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நடிகர் விஜய் ரசிகர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். திருவனந்தபுரம் கிரிக்கெட் மைதானத்தில் கோச் படப்பிடிப்பு நடைபெறுவதை அறிந்து ரசிகர்கள் அங்கு குவிந்த நிலையில் கேரவன் வாகனத்தின் மேலே ஏறி நின்று ரசிகர்களோடு செல்ஃபி எடுத்தார். நடிகர் ஜெயம் ரவியின் ஜீனி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் ரயிலில் அமைக்கப்பட்டுள்ள செட்டில் படமாக்கப்பட்டு வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் படப்பிடிப்பு நிறைவு பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிக்கும் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு இன்று தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறும் படபூஜையில் நடிகர் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். நடிகை பிரியங்கா சோப்ரா துபாயில் உள்ள ஆடம்பரமான பல்கேரி ரெசார்ட்டில் குடும்பத்தோடு விடுமுறையை கழித்து வருகிறார். அங்கு கணவர் மற்றும் குழந்தையோடு எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. பாரம்பரிய உடையில் பங்கேற்ற பெண்கள் கலர் பொடிகளை தூவி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அரியலூர் மாவட்டம் திருமணப்பாடி பகுதியில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற நந்தியம்பெருமான் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான சகோபுர வீதியுலா நடைபெற்றது. வெள்ளி ரிஷப வாகனத்தில் கைலாசநாதரும் சுந்தராம்பாள் தாயாரும் எழுந்தருளினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரை அடுத்த தேப்பெருமாநல்லூரில் உள்ள விஸ்வநாத சுவாமி கோவிலில் மகா ருத்ரஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் மருங்கூரில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்தும் கும்மி அடித்தும் வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரியல்மி நிறுவனத்தின் நார்சோ 70 Pro 5G ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மாடல் ஸ்மார்ட் போனில் 6.7 இன்ச் Full HD Plus ஸ்கிரீன், அதிகபட்சம் 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விலை 21,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி அல்ட்ரா டே சிறப்பு விற்பனையை அறிவித்திருக்கிறது. அதன்படி கேலக்ஸி S24 அல்ட்ரா அல்லது கேலக்ஸி S23 அல்ட்ரா மாடல்களை வாங்கும்போது 12,000 ரூபாய் வரை அப்கிரேட் போனஸ் வழங்கப்பட உள்ளது.
ஆடி நிறுவனத்தின் புதிய Q6 e-tron மாடல் சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த SUV மாடல் டூயல் மோட்டார் மற்றும் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்களுடன் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கார் மாடல் அடுத்த ஆண்டு இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வால்வோ கார் இந்தியா நிறுவனம் தனது XC40 ரீசார்ஜ் சிங்கிள் வேரியண்ட்டுக்கான முன்பதிவுகளை துவங்கியது. இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வேரியண்டின் எக்ஸ்-ஷோரூம் விலை 54,95,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் புதிய CNG பைக் டெஸ்டிங் செய்யப்படும் போது எடுக்கப்பட்ட புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. டெஸ்டிங் புகைப்படங்கள் பல முறை வெளியாகிவிட்ட நிலையில் தற்போது இந்த மாடல் அதன் உற்பத்தி நிலையை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.